ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை நம்ம வந்து ஆஸ்மோ ரெகுலேட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில ஆர்கானிசம்ஸ் வந்து சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சம் அக்வாட்டிக் மெயினாக மெரைனில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் லைக் ஷார்க்ஸ், ஜெல்லிஃபிஷ், கிராப், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஆஸ்மோலாரிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதனுடைய ஐசோஆஸ்மாட்டிக் டு தட் என்விரான்மெண்ட், அது சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டில் என்ன ஆஸ்மோலாரிட்டி இருக்கோ, இப்போ சீ வாட்டர் எடுத்துக்கிட்டா சீ வாட்டரோட ஆஸ்மோலாரிட்டி வந்து 1000 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர். அதே மாதிரி ஷார்க் வந்து அதனுடைய பாடி ஆஸ்மோலாரிட்டியை 1000 மில்லி ஆஸ்மோல் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு மேனேஜ் பண்ணிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், ஷார்க்கோட பாடியிலிருந்து வாட்டர் வந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ ஹைப்பர் ஆஸ்மாட்டிக் கண்டிஷனில் சர்வை பண்ணையில் ஸோ அந்த ஆஸ்மோலாரிட்டியை தான் இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து